அரசியை செஞ்ச காரியத்தினால குடும்பமே கொதிச்சு போய் நிற்குது. அரசியை ஆளுக்கால நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்ருக்காங்க. குமுதா அப்படிங்கிற பேரில் அரசி குமரவேல் நம்பரை தன்னுடைய மொபைலில் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. இதை கதிர் பார்த்துட்டு எல்லார்கிட்டேயும் வீட்டில் சொல்லிகிட்டு இருக்காரு. அரசி கையில் போட்டிருந்த மோதிரத்தை எடுத்து, இது யார், குமரவேல் வாங்கி கொடுத்ததா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. எத்தனை நாளாக இந்த தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறேன், உன்னை நம்பி தானே நாங்கள் வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக ஒரு கட்டத்தில் சுகனியா அரசியை தனியாக ரூமுக்குள்ளே போயிட்டு சந்திக்கிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு குமரவேலை பிடிச்சிருக்கா இல்லையா அதை மட்டும் எனக்கு சொல்லு. வீட்டில் உள்ளவங்களை சமாதானம் பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீங்கள் 2 பேரும் ஒன்று சேரணும், அப்போ தான் இந்த குடும்பம் ஒன்று சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அரசிக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரியே சுகனியை பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குமரவேலுக்கு ஃபோன் பண்ணி வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் சுகனியா சொல்லிகிட்டு இருக்காங்க. அரசிக்கிட்ட நான் பேசணும், எப்படியாவது நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு குமரவேல் கேட்குறாரு. 2 பேரும் தனியாக சந்தித்து பேசிகிட்டு இருக்காங்க. குமரவேல் அரசிக்கிட்ட, நம்ம 2 பேரும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும், அப்போ தான் நம்ம குடும்பத்தோட சண்டை நீங்கும், நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒரு ஒற்றுமை கிடைக்கும், நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் அரசிக்கு வீட்டை விட்டு தனியாக வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மனசு வரல. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான அரசி ஒரு கட்டத்தில் தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு முடிவெடுக்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது.